மாட்டிக்கினாரு ஒருத்தர் அவரை காப்பாற்றணும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு வாரமாக டிமிக்கி விட்டுட்டே இருந்தேன். கப்பு கழுவ கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. வீட்லேயும் வேலை, அப்புறம் இங்கேயும் வந்து வேலை செய்ய முடியல. செம்ம டயர்ட் ஆயிடுது இந்த வெயிலுக்கு. அது வேறு சப்பாத்தி கிளிப்பழம் பறிக்கிறதுக்கெலாம் சுற்றுறோங்களா, அதனால் முடியலை. ஒரு வாரமாக வந்து டப்பா கழுவ போகல. இன்றைக்கி சாப்பாடு கொடுக்க போனேன். அப்படியே வந்து கொஞ்சம் நம்ம கழுவி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயுமே அப்படித்தான். நாங்கள் ஆள் வீட்டெல்லாம் அதிகமாக கழுவ மாட்டோம். வீட்டில் நாங்களே வந்து டப்பாலாம் கழுவிக்குவோம். ஏன்னா இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி இது காட்டு சைடுனால ஆள் செட் ஆக மாட்டாங்க. அப்புறம் நம்ம அதிகமாக சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்மளுக்கு அது வந்து கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கழுவிக்குவோம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே கழுவுனது என் ஹஸ்பண்டு தான். நான் கொஞ்சம் மட்டும் தான் கழுவி கொடுத்தேன். அவர் எப்பயுமே எந்த வேலை செஞ்சாலும் நீட்டாக பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி தான் கழுவி வச்சுட்டாங்க. இனி மஞ்சி கொட்டி அப்புறம் லைட்டு, சீலிங் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் 1 மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவ்வேஷன் மீ மாதிரி நான் ஓட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா பண்ணையில் வேலை இல்லாத வரைக்கும் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். பண்ணையில் குஞ்சு வந்துருச்சு அப்படின்னாலே வேலைகள் பயங்கரமாக இருக்கும். எப்படியே இன்றைக்கான வேலையை ஓரளவுக்கு முடிச்சாச்சு.